பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கல்வாரி பலியானது நன்றி பலியாக ஸ்வகின் சவரிமுத்து தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி நன்றி பலியாக இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் 28வது ஆண்டு திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி நன்றி பலியாக ஆரோக்கியம் அலங்காரம் குடும்பத்தினர் இப்பலியை ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறார்கள். ஜெயராஜ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி நன்றி பலியாகும். மேலும் நம்மோடு வாழ்ந்து மறைத்த சந்தியாகு, சிஸ்டர் நம்பிக்கை ரோஸ், மேலும் ஆந்தனி, ஆரோக்கிய மேரி, சகாய மேரி, கலைவாணி, எலிசபெத், லாசர், காணிக்கைராஜ் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், மேலும் விக்டர் குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காக செல்வி இதோ புற்றுநோயிலிருந்து முழுமையாக பூரண சுகம் அடைய வேண்டி இப்பள்ளியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பேட்ரிக் நிதி அவரும் உடல்நலம் சுகமடைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், மேலும் யூகரிஸ்டா பால் குழந்தை பாக்கியத்திற்காக இப்பலியை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறார்கள். மேலும் சகாயராஜ் குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுத்து செபிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் அகில உலக அன்னையர் தினமாக தாய்மார்களின் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே நாம் அனைவருமே தாய் இல்லாமல் உலகத்திலே காலடி வைத்திருக்க முடியாது. ஆகவே அன்னையர்கள் நம்முடைய வாழ்விலே முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். அவர்களிலே நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆகவே அனைத்து தாய்மார்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமருந்தை ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிறவரும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருக்கரத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாதுயவான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்காள தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள்.
வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது கடவுள் அன்பு கொண்டுள்ளார் என்பதில் அவர் கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்பேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்க உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே எனது கட்டளை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கே புகழ். இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருமுறை ஒரு சின்ன பையன் அம்மாட்ட எதற்கு எடுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான், காசு கேட்பான். அது கடைக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, காசு கொடுத்தாதான் அங்க எதுவும் நடக்கும். அப்போ ஒரு நாள் வந்து அம்மாட்ட நிக்கிறான், அம்மா என்னடா எனக்கு நீங்க வந்து காசு கொடுக்கணும். என்ன காசு கண்ணா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன காசு கொடுக்கணும்? உனக்கு அப்பப்பதானே அளந்துகிட்டு இருக்கேன்,
இன்னும் என்ன அளக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், சட்டப்பையில இருந்து ட்ரௌசர்ல இருந்து எடுக்கிறான், ஒரு பேப்பர் எடுக்கிறான், ஒரு நீண்ட ஒரு லிஸ்ட் வரிசையா வாசிக்கிறான். என்ன வாசிக்கிறான்? போன வாரம் 6 முறை நான் கடைக்கு போயிருக்கேன், அதுக்கு ஒரு 6 ரூபாய். ஒழுங்கா ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், 10 ரூபாய். தம்பியை அலாம பார்த்துக்கிட்டேன், அதுக்கு ஒரு 8 ரூபாய். சமத்தை குடிச்சதுக்கு ஒரு 7 ரூபாய். தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துனதுக்கு 5 ரூபாய். வீட்டுல வேலை செஞ்சதுக்கு 10 ரூபாய். அப்படியே சொல்லிட்டு மொத்தம் 40 ரூபாய் நீ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு இப்படி கேட்பன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் அப்பப்ப என்ன பண்றேன், எழுதி வச்சிருக்கிறேன், நீ என்னை ஏமாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்றான். உடனே அம்மா கொஞ்ச நேரம் யோசித்து இருந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள உள்ள போய் சமையல் கட்டுக்கு உள்ள போயிட்டு அவங்களும் ஒரு லிஸ்டோட வர்றாங்க. உடனே நான் 10 மாதம் சுமந்து பெற்றேனே, அது இலவசம். உடனே நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேனே, நான் போய் வேலைக்கு போயிட்டு கூலி வேலை பார்த்து உன்னை வேலைக்கு அனுப்புறல, அது இலவசம். உன்னை தினந்தோறும் குளிப்பாட்டுனே, அது இலவசம். உன்னை நீ அலம்போதெல்லாம் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் தூங்காம கண்விழிச்சு பார்த்தனே, அது இலவசம். உனக்கு எல்லாமே நான் இலவசமா தான் கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே இலவசம் அப்படின்னு. உடனே இவன் கேட்டவன் அம்மா பார்த்துட்டு இருக்கான். என்னடா அம்மா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தவன் கேட்டுட்டு இருந்தவன் தேம்பி தேம்பி அழுகுறான். ஏமா எனக்கு எல்லாத்தையும் இலவசமா தரீங்க, நான் செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் நான் கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன், நீ நான் பிறந்ததுல இருந்து படிக்க போறது, ஆஸ்பத்திரி கூட்டு போனது எல்லாமே நீங்க ஃப்ரீயா செஞ்சிருக்கிறீங்களே, தூங்காம கண்ணிச்சு பார்த்துருக்கீங்களே, எதுக்கு இவ்வளவு எல்லாத்தையும் இலவசமா எனக்கு தரீங்க அப்படின்னு கேட்டான். அதற்கு அம்மா சொன்னாங்களாம், மகனே, ஏன்னா நீ என் பிள்ளை, ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை, அதனாலதான் நான் எல்லாத்தையும் இலவசமா தரேன். நான் கணக்கு பார்ப்பது கிடையாது, என்னுடைய அன்பு கணக்கு பார்க்கிற அன்பு கிடையாது, மாறாக நான் உண்மையான அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான தாயன்பு. தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்காக அவன் வளர்ந்து வரும்போது சரி, அவன் பிறந்ததுல இருந்து வாயை கட்டி வயிற்று கட்டி இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, தான் சாப்பிட்ட குழந்தைக்கு தாயம்னு சொல்லிட்டு அவனை கண்ணின் இமை போல பாதுகாத்து வருகிறாளே, அதுதான் உண்மையான தாயன்பு. அவள் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது, பிரதிபலன் பார்ப்பது கிடையாது. தன்னுடைய குழந்தைக்காக எல்லாவற்றையும் செய்ய அவள் தயாராக இருக்கிறார், தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். இதைத்தானே பறவைகளிடமும் பார்க்கின்றோம், விலங்குகளிடம் பார்க்கின்றோம். முந்தா நாள் நான் ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கோம், மேல எங்களுடைய ஜெப அறையிலே நான் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு மைனா சத்தமும் காக்கா சத்தமும் பயங்கரமா கேட்டுச்சு. நான் ஜெபத்தை முடிச்சுட்டு ஓடி போய் பார்த்தா 2 மைனா அது ஒரு காகத்தோடு சண்டை போடுது, துரத்தி கொத்துருதுங்க. இந்த 2ம் சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு காகத்தை துரத்தி கொடுத்து என்னடான்னு பார்த்தா அதனுடைய குஞ்சு அங்கே கீழே விழுதுகிறார். இந்த காகமானது அதை கொத்த முயற்சிக்கிறது. அப்போ இந்த 2 மைனாவும் அந்த காகத்தினால் இந்த 2 மைனாக்களுடைய தாக்குதலை ஈடு கொடுக்க முடியல. அதை விட்டுட்டு பறந்து போனதை நான் பார்த்தேன், கண்கூடாக பார்த்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இதுதான் உண்மையான தாயன்பு. தாயன்பு அதாவது ஒரு கோழியானது, கோழியை கூட நீங்க பார்த்திருப்பீங்க, வீடுகளில் பார்த்திருப்பீங்க. ஒரு கழுகோ இல்ல காகமோ தன்னுடைய குஞ்சுகளை கொத்த வருது இல்ல தூக்கிட்டு போவதுன்னா அது எவ்வளவு மூர்க்கத்தனமாக வெறி கொண்டு, அந்த டைம் கோழி நான் பறந்ததை பார்த்தது கிடையாது, ஆனா சில சமயங்களை பார்த்திருக்கிறேன். தன்னுடைய குஞ்சுகளை தாக்கு வரும் பொழுது அது துரத்தி பறந்து போய் கொத்துவதை பார்த்திருக்கிறேன். அதுதான் உண்மையான தாயன்பு. இதைத்தான் மனிதர்களிடம் பார்க்கின்றோமே. அட்லீஸ்ட் விலங்குகள் தான் மிஞ்சி போனா அது குட்டி போட்டுச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது எந்திரிச்சு அந்த குட்டியானது தாயினுடைய மடுவை நாடி தேடி போய் தன்னால பால் குடிக்கும். ஆனா ஒரு குழந்தை பிறந்து அவனை ஆளாக்கி அவனை வளர்த்து அவனை கரசேக்க முன்னையும் அவங்க படுற பாடு இருக்கு. அந்த தாயானவள் அதை சுமையாக பார்ப்பது கிடையாது, மாறாக அதை சுகமாகத்தானே பார்க்கிறாள். என்னுடைய பிள்ளை என்று அவள் உறவு கொள்ளுகிறாளே, உரிமையை விட்டுக் கொடுப்பது கிடையாது. ஏன் பிள்ளை இதைத்தானே பார்க்கிறோம், தாயை பிள்ளைகள்
தாயை போல பிள்ளை, நூலை போல சிலை என்று சொல்லுகிறார்களே. ஆக அவள் ஒருவன் பிறந்ததிலிருந்து அவன் பாத்தீங்கன்னா கடைசியில வரைக்கும் தாய் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறார். அதனாலதான் தாயினுடைய மடிதான் உலகம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த தாயினுடைய மடியில படுக்கிறவங்க தன்னால தூங்கிடுவாங்க. எனக்கு அனுபவம் உண்டு. ஆக அந்த தாயினுடைய மடி போன்று அதுதான் சொற்கொண்டு சொல்றாங்க. தாயினுடைய மடிதான் சொற்கொண்டு சொல்றாங்க. அப்பேற்பட்ட தாயானவள் அவளுடைய அன்பு அவ்வளவு மிக சிறந்த அன்புகிறீர்கள். இன்று அகில உலக அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறோம். தாய்மார்களுடைய தினத்தை கொண்டாடுகிறோம். எத்தனை பேர் அந்த அன்னையினுடைய அன்பை நாம் குறைந்திருக்கிறோம். யூத பழமொழி ஒன்று சொல்லுகிறது, கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க இயலாததால் தான் அவர் தாய்மார்களை படைத்திருக்கிறாராம். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாததால் தான் தாயை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். தாயில் சிறந்தது ஒரு கோயில் இல்லை என்று சொல்கிறார்கள். தாயில்னா அது கோயில் கிடையாது, தாய் தான் கோயில்னு சொல்றாங்க. சினிமா பாட்டை கேட்டிருக்கிறோமே, தாய் இல்லாமல் நான் இல்லை. அதே மாதிரி எத்தனையோ பாடல்கள் தாயை வைத்து எழுதப்பட்டிருக்கின்றன. ஏன் ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்லி இருக்கிறார், நான் பார்த்த பெண்களிலே மிகவும் அழகானவள் என்று சொன்னால் அது என்னுடைய தாய் மட்டும்தான். ஏனென்றால் என்னுடைய வெற்றி, என்னுடைய அறிவு, படிப்பு எல்லாம் தாயிட்டிருந்து தான் வந்தது. அதே போன்று ஏப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்கிறார், நான் இருப்பதும், அதாவது நான் இப்ப இருக்கிற இந்த ஸ்தானத்துக்கு நான் இருக்கிறேன்னா இனிமேல் இருக்க போறதுக்கும் காரணம் யாருன்னா என் அம்மா தான், தாய் தான் அப்படின்னு ஏப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த நம்ம மின்சாரம், இந்த லைட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது அவரே சொல்றாரு, கொஞ்ச நாட்கள் தான் என் தாய் என்னோடு இருந்தால், ஆனால் அவளுடைய நினைவுகளும் அவள் எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாமே நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அழியாத நினைவுகள் இருக்கு. நான் என்னுடைய தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் என்று சொல்லுகிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். அன்னையின் பாதங்கள் தான் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார். நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அன்புக்குரியவர்களே. அது எனக்கு அனுபவம் இருக்கிறது. நான் நல்ல ஞாபகம், நான் 2வது படிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். கணக்கு டீச்சரை பார்த்தா பயம். அப்போ எங்க அம்மா ஐஸ் வைக்கணுமே, இல்லைன்னா என்னை துரத்தி அடிப்பாங்க. அதனால அம்மா தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் அம்மாவுக்கு ஏதாவது எடுத்துட்டு போறது, தண்ணி சுடு பண்ணி கொண்டு போய் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் 2-3 நாள் ஓடிச்சு. அடுத்து ஒரு நாள் அடிச்சாங்க பாருங்க தலையில, ஒரே ஒரு அடிதான், தலையில இருந்து ரத்தம் என்னுடைய தலையில இருந்து. அடிச்சுட்டு உட்காந்து அழுதது என்னுடைய தாய் தான். அடிச்சது அவங்க தான், உட்காந்து அழுதது அவங்க தான். ஆனால் நான் இங்கு சொல்லுகிறேன், இப்பேற்பட்ட ஒரு குருவானதாக நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய தாய் தான், என்னுடைய தந்தை கூட கிடையாது, என்னுடைய தாய் தான் காரணம். அவரை பார்த்து கற்றுக்கொண்ட விஷயங்கள், கோயிலுக்கு போறது, ஜெபம் பண்றது, விவிலியத்தை எடுத்து படிப்பது, இதனால் வந்த ஆர்வம் தான் நான் குருத்துவத்திற்கு ஒரு குருவானவராக ஆக வேண்டும் என்ற விருப்பமே வந்தது. அவங்க அன்னைக்கு அடிக்கலன்னா இன்னைக்கு நான் ஒரு குருவானவராக இந்த பலிப்பிடத்தில் நின்று பூசை ஒப்புக் கொடுக்க முடியாத அந்த குறைவுகளை. இருந்தாலும் அதான் என்னுடைய சக குருவானவர் ஒருத்தர் சொன்னார், பகிர்ந்து கொண்ட விஷயம். ரீசெண்டா சொன்னாரு, நமக்கு வீட்டுக்கு போனா மரியாதை கிடைக்குது அம்மா அப்பா இருக்கிறது வரைக்கும் மட்டும்தான். கூட பிறந்த குறவுகள் அம்மா அப்பா செத்துட்டாங்களா, அதான் அவங்க குடும்பத்தை பார்ப்பான், நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம இவ்வளவு உரிமையாக வீட்டுக்கு போயிட்டு வரோமா, அது அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான். அதுவும் குறிப்பாக தாய் இருக்கும்போது தான் என்று சொன்னார். அது 100க்கு 100 உண்மை அன்புக்குரியவர்களே. அது தாயினுடைய அன்பு சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. ஆனால் இந்த தாயினுடைய அன்பை விட ஒரு மேலான அன்பு இருக்கிறது என்று இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, யோவான் எழுதிய திருமுகமாக இருந்தாலும் சரி, யோவான் நற்செய்தியாக இருந்தாலும் சரி, இந்த தாயினுடைய அன்பை விட பல மடங்கு உயரிய அன்பு. 10,000 20,000 சொல்லிட்டே போலாம். 100கணக்கில் அளவிட முடியாத ஒரு அன்பு என்றால் அது இயேசுவின் அன்பு, இறை அன்பு, கடவுளுடைய அன்பு என்று இன்றைய வாசகங்கள் வர்ணிக்கின்றன. ஆண்டவர் பாருங்க, அதான் படிக்கிறோமே. எசாயா புத்தகத்திலே 49வது அதிகாரம் 15வது வசனத்திலே படிக்கின்றோம், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ, கருத்தாகினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ, அவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பார்த்து
உன் தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் உன்னை. ஏனென்றால் அவர்தான் உன்னை உருவாக்கியவர். தாயின் கருவயிற்றில் உருவாகும் முன்னரே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறாரே. உன்னுடைய பெயர் என்னுடைய கரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. உன்னை என்னுடைய கண்ணின் இவை போல பாதுகாத்து வருகிறேன் என்று சொல்ல வானதூதர்களை ஒருபடி நம்மளை சற்று தாழ்ந்தவனாக தான் படைத்திருக்கிறார். ஆக அவர் உங்களை என்னையும் பார்த்து பார்த்து படைத்திருக்கிறார். அப்படின்னா அவர் உங்களையும் என்னையும் எவ்வளவு அன்பு செய்திருப்பார். தன்னுடைய சாயலும் உருவிலும் உருவாக்கினேன் என்று சொல்லுகிறாரே. அவருடைய உருவை தாங்கி இருக்கிறோம், அவருடைய சாயை தாங்கி இருக்கிறோம். அந்த சுதந்திரத்தை அவர் சிந்திக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்மளை எவ்வளவு அன்பு செய்கிறாரு, நம்மளை தாங்குகிறார். அவர் படைத்த படைப்புகளிலே உயர்ந்த படைப்பு என்று சொல்லப்படுவது மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரையும் உரிமை கொண்டாடுகிறார். என் பிள்ளை, என்னுடைய சொத்து, என்னுடைய வாரிசு என்று உரிமை கொண்டாடுகிறார். நம் மேலும் வைத்த அன்பினால் அன்புகிறீர்கள். அதனால் தான் அவர் தன்னுடைய நிலையை விட்டு, ஸ்தானத்தை விட்டுட்டு, கடவுளாக இருந்தவர் மண்ணிற்கு குழந்தையாக இறங்கி வந்தாரே. ஏதோ வார்த்தையான கடவுள் குழந்தையாக பிறந்தாரே. அவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையை விட்டுட்டு அவரையே இந்த மண்ணுக்கு இறங்கி வரணும். நம்மேல் வைத்த அன்பினார். ஏன் இந்த சிலுவையில தொங்கணும்? நம்மேல் வைத்த அன்பினார். இன்றும் நற்கருணையிலே பிரசன்னமாகி இதோ உலகம் முடியும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னையை தாழ்த்தி இந்த சாதாரண அப்பத்துல வராரு. எதற்காக? நம்மேல் வைத்த அன்பினார். இதைத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நான் என் தந்தை மேல் எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும், அது போல நீங்க என்ன அன்பு வைக்கணும். நான் உங்களை அன்பு செய்யறது போல பிறனை அன்பு செய்யுங்கள். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாருடன் இல்ல. ஆண்டவர் அப்பா பிதா நம்மளை எவ்வளவு அன்பு செய்யறாருன்னா, தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு கையெழுக்கும் அளவுக்கு அவ்வளவு அன்பு செய்யறார். தன்னுடைய ஒரே மகனையே கையெழுத்து விட்டார். நம்முடைய மீட்புக்காக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஏதோ ஆண்டவர் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அன்புதான் இறை அன்பு, தாயை போன்ற அன்பு, அதை விட பல மடங்கு உயர்ந்த அன்பு. ஏன்னா அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவர் என்னத்தை வச்சுக்கிட்டாரு சொல்லுங்க பாப்போம். கடவுள் தன்மையை விட்டுட்டு வந்துட்டாரு, சுகபாவங்களை விட்டுட்டாரு, மாட மாளிகையில பிறக்கல, அவருக்கு எதையும் சேர்த்து வைக்கல. எல்லாமே உங்களுக்காக எனக்காகத்தானே செஞ்சாரு. தன்னுடைய இறுதி சொட்டு ரத்தத்தையும் ஏதோ நம்ம குடும்பமாக கொடுத்துட்டு போயிட்டாரு. உடனே உடைச்சிட்டு போயிட்டாரு. இதை விட அன்பு சிறந்த. அதனால்தான் நான் சொல்றாரு, நான் உங்களை என்னன்னு சொல்றேன், நண்பன் என்று சொல்லுகிறேன். வேற யாரும் இல்லை. நீங்க நண்பன், நண்பனுக்குன்னா அர்த்தம் தெரியுமா அன்புக்குரியவர்களே? நண்பன் நான் சொல்றாங்க, அதாவது உறவு, நட்பு என்பது, உறவு என்பது நம்ம அம்மா அப்பா உறவு, அதாவது அண்ணன் தம்பி உறவு, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் எப்படிப்பட்ட உறவு? சில நீடிக்கும். ஆனால் நட்பு என்பது கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாருங்க, நண்பர்களை பாருங்க, வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டான், ஆனா நண்பனுக்காக போய் ஊரெல்லாம் வேலை செய்வாங்க. அதே மாதிரி நான் பார்த்துக்க நட்பின் இலக்கணம் தன்னுடைய உயிரையும் கொடுக்க சில பேர் துணிகிறாங்க. அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான அன்பு. ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சார். ஏன்னா கடவுள் அவர் அவருடைய தந்தைக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். அதே போன்று அந்த உண்மையான அன்புக்கு அந்த உண்மையான அன்புக்கு நீங்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அப்படின்னா நாம் இதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்று சொல்கிறார். ஆக இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, என்று அன்னைய தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த அன்னைய தினம் இங்கு எப்படி உருவானது என்றால், அன்னா என் சார்லஸ் என்ற ஒரு சகோதரி, அவங்க 1864 முதல் 1948 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அவங்க அவங்க அம்மாவை அவ்வளவு அன்பு செஞ்சாங்க. இந்த அண்ணா என்ற ஒரு சகோதரி அவங்க அம்மாவை அவ்வளவு அன்பு செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க நினைவு நாளில் மே 10ஆம் தேதி 1908 அவங்க அம்மாவுடைய நினைவு நாள் அன்று அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து, உறவினர்களை அழைத்து, கார்னேஷன் பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூவை ஒயிட் கலர் பூ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கார்னேஷன் பூ அவங்க அம்மாவுக்கு பிடிக்குமா, அதனால இந்த பூவை அவங்க அம்மாவின் நினைவாக எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த சகோதரி தான் சொல்லியிருக்கிறாங்க, அன்னையர்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு ஒரு தினத்தை நம்ம கொண்டாடணும். ஏன்னா அவங்க அவ்வளவு சாக்ரிஃபைஸ் நமக்கு பண்றாங்க, தியாகங்கள் செய்கிறார்கள். அப்படிங்கும்போது அவங்களை நம்ம நினைவு கூறன்னு சொல்லிட்டு இந்த
அதாவது அன்னையர்களுக்கு ஒரு தினம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அமெரிக்காவுல ஒரு சில ஆண்டுகளிலே எல்லோருமே இந்த அன்னையர் தினத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் மே 9ஆம் தேதி 1914 வருடம் ஜனாதிபதி உட்ரோ வில்சன் என்பவர் அவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து அன்னையர் தினமாக அறிவித்திருக்கிறார். ஏறக்குறைய 44 நாடுகள் இந்த அன்னையர் தினத்தை இந்த நாளில் கொண்டாடுறாங்க. அதனால்தான் வெள்ளப்பூ வந்து வழக்கமாக இறந்தவர்களின் தன்று எல்லாமே வெள்ளப்பூவால் அலங்கரிப்பார்கள். ரெட் கலர் பூ வந்து உயிரோடு இருப்பவர்களுக்கு அன்பு செய்வர்களுக்கு கொடுப்பார்கள். அதாவது இறந்தவர்களை அன்பு செய்வதற்கு அடையாளமாக தான் வெள்ளை பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதனால்தான் ரெட் ரோஸ் வந்து உயிரோடு இருப்பவர்களுக்கு அன்பு செலுத்தும் விதமாக கொடுக்கப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட நாளை நாம் கொண்டாடுகிற வேளையிலே நம்முடைய அன்னையர்களை தாய்மார்களை நினைத்து பார்ப்போம். அவர்கள் செய்த தியாகங்கள். சில பேரெல்லாம் வயிற்றுலதான் எட்டி உதச்சிருப்பாங்க இல்லைங்களா? கருவறையில இருக்கும்போது எட்டி உதச்சது போதாதுன்னு சொல்லிட்டு உயிரோட இருக்கும் பொழுது அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் உன்னுடைய தாய்மார்களை வயிற்றில எட்டி உதைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு வயது சாப்பாடு போடுறீங்களா? காசு கொடுக்குறீங்களா? இடம் தங்களுக்கு கொடுக்குறீங்களா? அழகா பெரிய வீட்டை கட்டி அன்னை இல்லம் என்று பெயர் வைத்தால் போதாது. ஆனால் அன்னை இருப்பதும் அனாதை இல்லம். என்ன பிரயோஜனம்? அவர்கள் செய்த தியாகங்களுக்கு கொடுக்கும் பிரதிபலன் இது. யோசித்துப்பாங்க. எத்தனை பேரும் உன்னுடைய தாய்மார்களை மதிக்கிறீங்க? அவங்க கண்ணில் வச்சு உன்னை கொத்தி பார்த்தாங்களே, அதுக்கெல்லாம் இப்போ மனைவி வந்துட்டான்னு சொல்லிட்டு எத்தனை பேரும் உன்னுடைய தாய்மார்களை தேர்வுல விட்டுக்கிறீங்க? யோசித்து பாருங்க. நமக்கு இன்னொரு தாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறாள், அன்னை மரியா. மண்ணகத்திலே நமக்கு தாயாக கொடுக்கப்பட்டவள் நம்முடைய தாய், இந்த உடலுக்கு உருப்படுத்தவள். ஆனால் விண்ணகத்திலே ஒரு தாய் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தாய் நமக்கு சிலுவை அடையிலே நமக்கு தாயாக கொடுக்கப்பட்டாரு. அந்த தாயை தேடி எத்தனை பேர் நீங்க மாலையை போட்டுக்கிட்டு வேளாண்மைக்கு போறீங்க? எத்தனை பேர் வந்து சிவாஜி நகருக்கு போறீங்க? மாதா திருத்தலங்கள் எங்கெங்க வாடிப்பட்டி எங்க மாதா திருத்தலருக்கோ போயிடும். சேலையை கட்டிக்கிட்டு இல்ல உடுப்பை போட்டுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு கிளம்பிடும். ஆனா வீட்டுல உங்க அம்மாவை என்ன பாடுபடுத்துறீங்க? இந்த அம்மாவை தேடி போறீங்களே, ஆனா அந்த அம்மாவை உன் தாயை பெற்ற தாயை நீ மதிக்கிறாயா? ஒழுங்காக நடத்துகிறாயா? என்ன பிரயோஜனம்? மாதாவை தேடி போய் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஏன் என்னை தேடியோட போய் உன் தாயை மதிச்சுக்கானு சொல்லுவாங்க. உன் தாய்க்கு போய் செய், எனக்கு மாலை வாங்கி போடாத, எனக்கு வந்து இந்த படைகளை செலுத்தாது, போ உன் அம்மாவை பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. அது அன்புக்குரியவர்களே, செத்த பிறகு எல்லாம் செஞ்சுட்டு உயிரோடு இருக்கும் பொழுது ஒண்ணு செய்யலே. செத்த பிறகு நீ தாரை தப்பட்டைகள் அடிச்சு வெளியிருந்த மலர் மாலைகள் என்ன, ஊதி பத்திகள் என்ன, எழுதுகள் என்ன, பளிங்கு கற்களால் கல்லறை கட்டி அழகு பார்க்கிறாய் உன் தாய்க்கு. அவள் இறந்த பொழுது நீ என்ன செய்தாய் மகனே? உன் அம்மாவுக்கு 10 ரூபாய் கொடுத்தா அங்க நின்றுட்டு செருமி காமிப்பாங்க சில பேர். செருமது அங்க நின்றுட்டு இவர் வந்து அம்மாவுக்கு காசு கொடுக்க கூடாது. இதே வந்து உன் அண்ணன் தம்பி ஓ அம்மாவுக்கு காசு கொடுக்கலான்னு நீ விட்டுருவியா? யோசித்து பாருங்க. ஆக அன்புக்குரியவர்களே, நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக யோசித்து பார்ப்போம். அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறோம். ஆக நாம் அனைவருமே அன்னையர்களை கடவுளாக பார்க்க வேண்டும். அன்னையின் பிதாவும் முன்னரே தெய்வம் என்று சொல்வார்கள். அவர்கள் தான் தெய்வம், அவர்கள் தான் கோயில், அவர்கள் பாதங்கள் தான் சொர்க்கம். அவர்களை விட்டு கடவுளை கோயிலை தேடி அலைஞ்சு வச்சுட்டாங்க. அது கபடத்தனம் அன்புக்குரியவர்களே. இதைத்தான் ஸ்பானிஷ்ல ஒரு முதுமொழி சொல்கிறது. எத்தனை குருமார்கள், அதாவது எத்தனை சாமியார்கள் இருந்தாலும் மத குருமார்கள் இருந்தாலும் ஒரு தாய்க்கு அவங்க வந்து ஈடாக மாட்டாங்க சொல்லப்படுகிறது. ஆக நம்முடைய தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். அவங்க இறந்து போயிருந்தா தயவு செய்து ஜெபிங்க. உத்தரகை ஸ்தலத்தை அவர்கள் விடுதலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்கள் வந்து விடுதலை அடைந்து மோட்சத்துக்கு போவாங்கன்னு சொல்லுங்க. அதே போன்று அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்காக ஜெபிங்க, அவருடைய உடல்நலத்திற்காக ஜெபிங்க, அவர்கள் நல்லா இருக்கணும்னு ஜெபிங்க. அவங்க 4 வார்த்தை உன்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நீ நல்லா இருக்க, இல்லைன்னா நம்முடைய குடும்பம் விருத்தி அடையாது அன்புக்குரியவர்களே. அதை உணர்ந்து இதோ நம்முடைய தாய்மார்களை நாம் மதித்து நடப்போம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ அன்னைய தினத்தை கொண்டாடுகிற வேளையிலே, குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே உலகமே முடங்கி போயிருக்கிறது. நாம் அனைவரும் வீடுகளிலே முடங்கி போயிருக்கிறோம். இந்த இரண்டாவது அலை இதோ உலகை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்றது. சரி, நாம் உயிரோடு இருப்போமா, நாம் விடியலை காண்போமா என்று எத்தனையோ விழிகள் காத்து கிடக்கின்றன. ஆக நம்முடைய அனைவர்களுக்காக செபிப்போம், இந்த உலகத்திற்காக செபிப்போம். விடுதலை அடைய வேண்டும். ஆண்டவரே, ஒரு பரிசுத்த திருரத்தத்தினாலே இந்த உலகை இதோ கழுவும் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கண்களை மூடி விருத்தமாக செபிப்போம். நம்முடைய ஆன்மாயர்கள் நல்லாய நாம் கிறிஸ்துவால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பேணி காத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உலகம் அனைத்தும் கிறிஸ்து தரும் அமைதியை உண்மையாகவே பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். துன்புறும் நம் சகோதர சகோதரிகளுடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும், குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே இந்த வைரஸால் முற்றிலும் அழிக்கப்பட்டு பரிசுத்த ரத்தத்தினாலே இந்த உலகமே கழுவப்பட்டு இது நாம் மீட்படையவும் மகிழ்ச்சியை எவரும் அவர்களிடமிருந்து பறித்துக் கொள்ளாதபடி இதோ எங்களை காத்துள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இங்கு கூடியிருக்கும் நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு மிகுந்த நம்பிக்கையுடன் சான்று வர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இதோ இந்த கொரோனாவில் எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எத்தனையோ உயிர் இறந்து எத்தனையோ குடும்பங்கள் இதோ கவலையோடு இருக்கிற வேளையில ஆண்டவரே, இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கு நித்தியிலே பாற்றி தந்துள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இறப்பினால் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாமல் தவிக்கிற அனைத்து குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீதாமே அந்த வீடுகளிலே அந்த இலைப்பாற்றியை கொண்டு வர அமைதியை தான். நீதாமே அரணம் கோட்டையுமாக தலைவராக இருந்து வெளியெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் காரியங்களையும் செய்கின்ற தொழிலையும் ஆசீர்வதித்து உமது சித்தம் நமது திருவுளம் என இருந்த குடும்பங்களிலே என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இந்த கொரோனா காலத்திலே எத்தனையோ மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இதோ குருக்கள், கண்ணீர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நீதாமே அவர்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று உமது திருரத்தம் அவர்களை சூழ்ந்து கொண்டு இந்த கொரோனா வைரஸிலிருந்து அவர்கள் முற்றிலுமாக பாதுகாக்கப்படும், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவே. நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்துள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மனமே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உன்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருடையாளர்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெழுத்து உமது திருமணிடையராக பரிந்து வீசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்று வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கல் அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலைஞராக இணைவரோடும் ஒரு திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை வீட்டில் மெதுநோக்குடன் தூயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு முது திருமுகோலினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒப்புவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் இடைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைபிடித்தவர்களை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை குற்றமுறைகளை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியின் சமாதானத்தை ஒற்றுமை மனிதருள்ள திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் சபையே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஏதோ இறைவனின் சபை இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். சபையின் விருது கலைக்க பெற்றவர் பெயர் பெற்றோர். எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு விடுவிப்பதாக.
ஆயான தெய்வமே துணையான செல்வமே தேன்தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே பாடி உன்னை சரணடைந்தேன். பாசமழை பொழிந்தாய் கோடி நலம் செய்தாய் என் குறைகளெல்லாம் தீர்த்தாய். பாடி உன்னை சரணடைந்தேன். பாசமழை பொழிந்தாய் கோடி நலம் செய்தாய் என் குறைகளெல்லாம் தீர்த்தாய். கரை காணா உன் அன்பில் நான் வாழ்கிறேன். கரம் கூப்பி உன் பாடல் நான் பாடுவேன். தாயான தெய்வமே துணையான செல்வமே தேன்தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே. இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. இந்த தருணத்திலே நம்முடைய நாடே உலகமே பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸினால், அதுவும் குறிப்பாக இந்தியாவிலே நாம் சிக்குண்டு சிதறந்து கிடைக்கின்றோம். இந்த இரண்டாவது அலை செகண்ட் வேவ் வந்து எத்தனையோ பேர் ஏதோ செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இறந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய பங்கிலே அத்தனை பேர் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் அறியாதது ஒன்றுமில்லை. ஆகவே உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், வீடுகளிலே இருங்கள். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் கவசம் அணிவது கண்டிப்பாக வீடுகளில் இருந்தாலும் கூட, இல்லை வெளியே சென்றால் குறிப்பாக ஏதாவது காய்கறி வாங்க போறீங்க, இல்லை ஏதாவது வாங்க போறீங்கன்னா தயவு செய்து டபுள் மாஸ்க் கூட போட்டுட்டு போங்க. ஏன்னா இந்த ரெண்டாவது அலை சிக்கியவர்கள் எத்தனையோ பேர் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். முதல் வேவ் மாதிரி கிடையாது. முதல் வந்தவங்கெல்லாம் பரவாயில்ல, ஹோம் குவாரண்டைன் பண்ணா கூட உயிர் பழிச்சுக்கிட்டாங்க. ஆனால் தயவுசெய்து காய்ச்சல் வருதா உடனே போய் செக்அப் பண்ணுங்க, போய் டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுங்க. சில பேர் வீடுகளிலே இருந்து கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்ற பேரிலே சேச்சுரேஷன் லெவல், ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகனால எத்தனையோ பேர் இறந்து போயிடார்கள். தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இதை லேசாக எடுத்துக்கிறாதீங்க, லைட்டாக எடுத்துக்காம போயிட்டு தயவு செய்து ஏதாவது உங்களுடைய வீடுகளிலே காய்ச்சலோ இல்லை வேற ஏதாவது இருமலோ இல்லை சளி பிடிச்சிருக்கா, தயவு செய்து போய் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய வீரை பாதுகாத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம். எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் முறையாக பயன்படுத்தி கொண்டு இதோ நாமும் நம்முடைய சமுதாயமும் பயன்பெற நாம் அதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். அதற்காக நம்ம என்ன கவர்மெண்ட் சொல்லுதோ அந்த ரூல்ஸ் எல்லாம் தயவு செய்து கடைபிடிக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எழுந்திருப்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஜெபிப்போமாக. என்றென்றும் இல்லாமல் இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைப்பாடுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அடையாளத்தின் கனிகளை எங்களில் பிறகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் இடைவிடா சகாயத்தை பரிந்துரையிலும் சென்று வாருங்கள்.